அம்மா அவர்கள் இருந்தவரை பரதனாக நடித்துவிட்டு அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு முதல்வராக்கியவர்களுக்கு, அந்த கட்சிக்கு, அந்த ஆட்சிக்கு எதிராக 2017 திமுக கொண்டு வந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தில் 2017 பிப்ரவரி 18 அன்று எதிர்த்து வாக்களித்தவர் தான் நண்பர் OPS. திரும்பவும் அவர்களை பெருந்தன்மையாக மோடி அவர்கள் ஏற்றுக்கொண்டு அண்ணன் EPS அவர்களோடு பேசி அவரை துணை முதல்வராக்கி, அம்மா அவர்களும் புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்டு அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட அந்த இயக்கத்தில் இன்றைக்கு சொல்கிறார் பொதுச் செயலாளர் பதவி முக்கியம், இந்த எல்லா தேர்தலும் பொதுச் செயலாளர் பதவியை தலைவர் காலத்தில் இருந்த மாதிரி சட்டத்திட்ட விதிப்படி தொண்டர்கள் தான் தேர்வு செய்யணுங்கிறது. ஆனால் முதலாக அவர் ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது எப்படி சட்டத்திட்டங்கள் உருவாக்கினார் அவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். என்ன ஒன்று தெரிகிறது என்றால், நண்பர் OPS அவர்கள் தனக்கு பதவி வேண்டும் என்பதற்காக எதையும் செய்ய துணிந்து விட்டார் என்பது உண்மையிலேயே வருத்தம் தருகிறது. ஏன்னா 99 எனக்கு அவரை நன்றாக தெரியும். அவர் திமுக முதலமைச்சரை வாழ்த்தி பேசலாம், அவரை போய் சந்தித்து நலம் விசாரிக்கலாம். 2017 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி அவரை பதவியிலிருந்து இறக்கியது ஒரு நியாயமான நடவடிக்கை என்பதை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஏன்னா அவர் திமுக போய் சேரட்டும், அங்க அவர் பதவிக்கு வரலாம், வர முடியாம போலாம், அதெல்லாம் மக்கள் தீர்மானிப்பார்கள். ஆனா புரட்சி தலைவருக்கும் அம்மா அவர்களுக்கும் களங்கம் விளைவிக்கின்ற விதமாக, அவர்களுடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கின்ற விதமாக அவர்கள் செயல்பாடு உண்மையிலே யாராலும் மன்னிக்க முடியாது. இன்றைக்கும் உப்பை தின்றவர்கள் தண்ணீர் குடித்துதான் ஆகணும். அதற்கான பதிலை அவர்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும் மக்கள் மன்றத்தில். அதை விட இன்னொரு சிறப்பு என்னன்னா, அங்க துரியோதன கும்பல் மாதிரி இவங்க 2 பேரும் பேசியதை ரசித்து, புன்முறுவலோடு ரசித்து, கைதட்டி ரசித்த அந்த துரியோதன கும்பலை பார்த்தது எனக்கு மார்ச் 25, 1989 ஞாபகம் வந்தது. அம்மா அவர்களை அன்றைக்கு அவர்கள் எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ, இன்றைக்கு அந்த கும்பல் கைதட்டி அதை ரசித்தது, புன்முறுவிட்டு ரசித்தது, அதற்கு ஏற்ப இவர்கள் நடந்து கொண்டது அம்மா அவர்களுக்கு, புரட்சி தலைவருக்கு இதைவிட ஒரு தீங்கு யாரும் இழைக்க முடியாது என்கிற அளவிற்கு அவர்கள் செயல்பாடு இருந்ததாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் திமுகவுக்கு செல்வதிலோ இல்லது அவருக்கு திமுக ஆதரவாக இருப்பதிலோ அது அவர்கள் தனிப்பட்ட விருப்பம். ஆனால் எனக்கு என்ன திருப்தியா இருந்துச்சுன்னா, பிப்ரவரி 5, 2017 என்று அவரிடம் அந்த கடிதம் பெற்றது எவ்வளவு சரியான செயல் என்பதை நான் உண்மையிலேயே பெருமிதமாக கருதுகிறேன். அவர்களுக்கு லட்சம் தொண்டர்கள், கோடானு கோடி MGR பக்தர்கள், அம்மாவின் பக்தர்கள் உறுதியாக அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோடு உரிய பதிலை தருவார்கள் என்று நான் நம்புகிறேன். 5000 இல்ல 50,000 கொடுத்தாலும் இந்த ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, அனைத்து தரப்பு மக்களும், அது பொதுமக்கள்ல இருந்து விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், போக்குவரத்து துறை ஊழியர்கள், பால்வாடி ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்கள், எப்படியாவது பணநாயகத்தை நம்பி பணபலத்தால் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி முழுமை பெற்றவுடன் அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் திரண்ட பிறகு உண்மையிலேயே அவர்கள் அச்சமுற்று இருக்கிறார்கள் என்பதாக தான் அவர்களுடைய செயல்பாட்டில் தெரியுது. அதனாலதான் அவசர கதியில 3 மாதங்களுக்கு 3000 கோடை கால சிறப்பு ரீதியாக எல்லாம் பணம் கொடுத்திருக்காங்க.
இதுல என்ன ஒரு பெரிய வருத்தத்தக்க நிகழ்வுன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நமது ஆதி திராவிட மக்கள் மற்றும் எஸ்டி பிரிவு மக்களுக்கான அந்த அவர்களுக்கு வளர்ச்சி நிதியில 11,000 கோடிக்கு மேல் நிதியை இதற்காக மடைமாற்றம் செய்திருப்பதாக வருகின்ற தகவல்கள் இன்னும் வேதனை அளிக்கிறது. அவங்க 50,000 வீட்டுக்கு 1 லட்சம் கொடுத்தாலும் இந்த தேர்தலில் திமுக உறுதியாக தமிழ்நாட்டு மக்களால் உறுதியாக தோற்கெடுக்கப்படுகிறது. அந்த பயத்துலதான் கோச்சர்ஸ் மாதிரி சில கட்சிகள் எல்லாம் பிடிச்சிருக்காங்க. அதை சில பேர் ஊடகங்கள்ல பாக்குற அது பெரிய ராஜதந்திரமாக பேசுகிறார்கள். அதெல்லாம் படநாயகத்தின் வெற்றி தானே தவிர அது முதல்வருக்கான வெற்றி அல்ல. 1.0 தர்ம யுத்தம் நடத்தினாரு. தர்ம யுத்தத்தை தர்மர் நடத்தணும் இல்ல. அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனை தர்மரா நினைச்சு கொண்டு அன்றைக்கு ஆரம்பித்த ஆட்டம் 2.0 அதெல்லாம் என்ன சொல்லுவாரு அவரு கேக்கிட்டா, அதை பெரியவர் குருமூர்த்தி சொல்லிதான் நான் பண்ணேன்னு சொல்றாரு. சுயபுத்தி இருக்காதான்னு தெரியல. 2.0 அன்றைக்கு சொன்னார். தர்மயுத்தம் 2.0 நான் நமது முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் அவர்களும் சகோதரர் மனோஜ் பாண்டியன் அவர்கள் சொல்லிதான் ஆரம்பிச்சேன். இப்ப 3.0 யார் சொல்லி ஆரம்பித்தார் என்று தெரியவில்லை. இது அவருக்கு உண்மையிலேயே இது நல்ல பாடத்தை போட்டும். ஏன்னா தர்ம யுத்தத்தை தர்மர் நடத்தணும், அதர்மவாதிகள் நடத்தலாம். அது அதர்மத்துலதான் அவர்களுக்கு முடியும். அதாவது போய் முடியுது, எங்க போய் சேர்றாங்க, துரியோதன கூட்டத்துல போய் சேர்றாங்க. அதான் உண்மை. சார், நீங்க மாநில அரசியல் மத்திய அரசியல் தேசிய பாராளுமன்ற தேர்தல் ராஜ்யசபா அங்க ராஜ்யசபா போட்டியிடுங்களா இல்ல சட்டசபையில போட்டியிடுங்க? நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், சட்டசபை தேர்தலில் நான் போட்டியிடவில்லை. ராஜ்யசபா உறுப்பினர் பதவிக்கும் நான் கேட்கவில்லைன்னு சொல்லிட்டேன். ஏதோ ஊடகத்துல ஏதோ செய்திகள்லாம் வருது, உண்மையா நான் கேட்கவும் இல்லை. யூகத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. நாங்கள் அதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற பாஜக கூட்டணியில நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கிறோம். நான் பாஜக தலைவர்கள்ட்ட திமுகவை வீழ்த்த அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில இணையணுங்கிறது தான் டெல்லியில் உள்ள பாஜக தலைவர்களின் விருப்பம். அதற்கு 21 நான் நட்புக்கரம் நீட்டினேன். அப்பொழுது முடியாமல் போனது, இப்பொழுது அது நிறைவேறியிருக்கிறது. அம்மாவின் தொண்டர்கள் 99.9% ஓர் அணியில் இணைந்து எங்களுக்குள் இருந்த மனமாச்சரியங்கள் எல்லாம் மறந்துவிட்டு அம்மாவின் ஆட்சி கொண்டு வர வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டிலே அமைய வேண்டும் என்பதற்காக எல்லாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், யாரோ ஒரு சிலர் தங்களுக்கு பதவி இல்லை, வீட்டில் தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் அம்மாவின் ஆட்சி வரணும், அம்மாவின் கட்சியை ஒன்றிணைப்பேன் என்று சொல்லியவர்களா இன்றைக்கு திடீர்னு கிளம்பி டம்மி வேட்பாளர்களை எல்லாம் நிறுத்துவதற்கும், இன்னும் சில பேர் போய் டம்மி அவர்களுக்கு அம்மாவின் தொண்டர்கள் நாங்கள் உறுதியாக இந்த தேர்தலில் பாடம் புகட்டுவோம். சீப்பை ஒழிச்சிட்டா கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சில பேர் நினைக்கிறாங்க. அது உறுதியாக நடக்காது. திமுகவே எங்களையும் வீழ்த்தலாம். தனிப்பட்ட தினகரன் தனியா போறப்ப என்ன காரை மறைச்சு அடிக்கலாம், வீழ்த்தலாம். திமுகவுக்கு சாதகமாக செயல்படுபவர்கள் செயல்பாடுகளை மக்கள் தெரிந்து கொள்வார்கள். இன்னும் சொல்ல போனா அம்மா என்றவர்கள், அம்மாதான் தெய்வம், அம்மாவின் ஆட்சி வேண்டும், அம்மாவின் கட்சியை நாங்கள் ஒன்றுபடுத்துவோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு திமுகவின் ஏஜெண்டுகளாக செயல்பட்டு வருவது வெட்ட வெளிச்சமாகி வருகிறது. கேளுங்க, அதே மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சா அந்த கட்சி ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு குறைந்தபட்சம் 6 மாசம் ஆகும். தேர்தல் ஆணைய விதிகள் படி ஒரு கட்சி ஆரம்பிச்சோன்னா அது ரெசல்யூஷன் போட்டு அந்த கட்சி 100 பேர் சேர்ந்து ஒரு கட்சி அடிப்படையாக 100 மெம்பர்கள் சேர்ந்து உருவாக்கி அதை தேர்தல் ஆணையத்தை அனுப்பி அது 6 மாதங்கள் ஆகும். என்னதான் இவங்க அவசரப்படுத்தினாலும் அது 3 மாதங்களுக்குள் முடியவே முடியாது.
அதனால யாராவது கட்சி ஆரம்பிப்பேன் என்று உங்களை எல்லாம் ஏமாத்துறாங்களா, ஏமாறாதீங்க. இன்னும் சில பேர் நான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஏதோ எத்தனையோ நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கோம். கடந்த காலங்கள்ல எத்தனையோ அரசியல்கள் இருக்கு. ஆனா திடீர்னு சாம்பார், திடீர் இட்லி மாதிரி திடீர்னு கட்சி தொடங்குவோம், திடீர்னு வேட்பாளர்களை, அதுவும் நிறைய கட்சிகள் இப்ப கூட திமுக என்ன பண்றாங்க, பிள்ளை பிடிப்பவர்கள் போல. நம்ம ஊர்ல எல்லாம் அந்த பிள்ளை பிடிப்போம், பூச்சாண்டி மகளா, அது மாதிரி அண்ணா திமுகல எம்எல்ஏ இருந்தவங்க எல்லாம் பிடிக்கிறாங்க. அந்த தனிநபர்கள் அங்கு போய் சேர்வதனாலையும் அவர்கள் அம்மாவின் ஆட்சியை வரவிடாமல் தடுக்க முடியாது. யாரோ ஒரு சிலரை சட்டமன்ற உறுப்பினர்களாக இந்த இரட்டை இலையாளானவர்களை அவர்களை அழைத்து சென்று என்னதான் பணநாயகத்தோடு இருந்தாலும் அந்த தொகுதி மக்கள் என்ன நினைப்பார்கள் தெரியும். அதெல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா இன்னொரு கட்சியில இருந்து ஆள்களை பிடித்து வேட்பாளர் நிறுத்துவதற்கு சிலர் முயற்சி இருப்பது இன்னும் விந்தையிலும் விந்தையா இருக்கு. இந்த 26 தேர்தலில் இந்த கடந்த 3 மாதங்களாக நடக்கின்ற விந்தைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது, இன்னும் தேர்தல் நடக்கிற விந்தைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது பல பேருடைய உண்மை சொரூபம் வெளிப்பட்டு வருகிறது. இப்ப அண்ணன் OPS தன்னை பரதனாக காட்டிக் கொண்டவர் இன்றைக்கு அவருடைய செயல்பாடு தெரிகிறது. அதுபோல இன்னும் சில பேர்களின் உண்மை சொரூபம் விரைவில் வெளிப்படும். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி வந்து என்டிஏ கூட்டணி உறுதியாக இந்த தேர்தலில் ஆட்சி அமைக்கும். உங்க கூட்டணி சசிகலா வருவாங்க. விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கிராம சித்தம் பாக்குறீங்க. ஆமா, அதை பற்றி எனக்கு தெரியல. அவர் ஒன்றும் தேர்தலில் போட்டிட்டு சொல்லலையா? அது தெரியல. நீங்க அவர்கிட்ட பெரியவர்கிட்ட தான் கேட்கணும். இந்த தொகுதி பங்கீடு பற்றி இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கல. நீங்களாதான் தொலைக்காட்சியில 6, 5, 4 அந்த ஒரு இல்ல எங்க கட்சியில தகுதியான வேட்பாளர்களுக்கு கௌரவமான முறையில எங்க கூட்டணியில சீட்டுகள் பெற்று அவர்கள் வேட்பாளராக நின்று குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டு உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம். இந்த தேர்தலில் இதற்கு முன்பு நான் தனியாக சட்டமன்றம் சென்றேன். இந்த ஒன்று எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தகுதியான வேட்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக செல்வார்கள்.